கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு கூட ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். பரிசேயர்களுக்கென்று ஒரு விசேஷ போதனையை பிரத்யேகமாக ஆண்டவர் செய்தார். தன் ஊழிய காலத்தின் கடைசி நாட்களில் செய்தார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 13 முதல். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எப்படி இதை பண்ணுறாங்க? ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு? இதை அடையாளம் கண்டு ஆண்டவர் சொல்கிறதுனால இது என்னன்னு நமக்கு புரியணுமில்ல. ராஜ்யத்தில் நீங்களும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க வருபவர்களை விடுகிறதும் இல்லை. என்ன பண்ணுறாங்க? இந்த பரிசேயர் தங்கள் பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு அதை கைக்கொள்ளத்தக்கதாக ஜனங்களை அடிமையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகாதபடிக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று முழங்கால் படியிட்டு, சில மணி நேரங்கள் கூட முழங்கால் படியிட்டு மன்றாடக்கூடிய கத்தோலிக்க மக்கள், அவர்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதிரிமார்கள் போப் அவருடைய கட்டளையின்படி காலகாலமாக அவர்களுக்கு இருக்கும் நியமங்களின்படி ராஜ்யம் வருவதாக இன்னி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துவிட்ட சபையாகிய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறதும் இல்லை. அந்த பாதிரிமார்கள் ஜனங்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எது அவங்ககிட்ட ரொம்ப பிரதானமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய சடங்காச்சாரமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால தான் அவர்களை விக்கிரகாராதனைக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கத்தோலித்துக்குள்ளே போய் தேடினால் கிடைக்கும். தேடக்கூட வேண்டாம், பளிச்சுன்னு கிடைக்கும். அவ்வளவு சடங்காச்சாரங்களையும் விக்கிரக ஆராதனைக்குரிய முறைமைகளையும் இவர்கள் இன்னொரு வகையிலே வைத்து கொண்டிருப்பாங்க. இதே வேலையை தான் அன்னைக்கு பரிசேயர் செஞ்சிருக்காங்க. 14வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அதாவது கான்ட்ராஸ்ட் சொல்றார். பார்வைக்கு நீண்ட ஜெபம், ஒருவேளை மிக அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, தேவனை நோக்கி ரொம்ப பக்தி வைராக்கியமாக எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ள ஒரு மனிதனாக தங்களை காண்பிப்பாங்களாம். விதவைகள் வீடுக்குள்ளே போய் அவர்களுடைய பணத்தை அபகரிக்கிறார்கள், அவர்களை பட்சிக்கிறார்கள். என்ன, அவங்களை ஏமாத்துறாங்க. அவங்களுக்காக ஒரு நீண்ட ஜெபம் செய்துவிட்டு அவர்கள் பொருளை அபகரிக்கிறார்களாம். இது என்ன மாதிரி முரண்பாடு என்று அவர்களை சுட்டி காட்டுகிறார். 2வது விஷயம். 3வது, மத்தேயு 23:15. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ரொம்ப கடுமையாக இருக்குல்ல? என்றைக்கும் கூட இது பொருந்துகிறது. ஒருவரை கிறிஸ்துக்குள் வழிநடத்துவதற்காக 10 முறை, ஏன் 100 முறை அலைந்து திரிந்து அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து அந்த சபையிலே அவர்கள் வளரும் பொழுது அவர்களுக்கு முன்மாதிரி இல்லாததினாலே, அவர்களை சரியாக போதித்து கண்டித்து உணர்த்தி நடத்தாததினாலே, அவர்களுக்கு உரிய ஆலோசனை சொல்லி அவர்களை பின்தொடர்ந்து கண்காணிக்காததினாலே அவர்கள் மீண்டும் நரகத்துக்கு போகிறார்கள். தவறான முன்னுதாரணங்கள் வழியாக அந்த சபைக்குள் இருக்கிறவர்களாலேயே பலர் பின்மாற்றம் அடைந்து நரக ஆக்கினைக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஒரு பிரசங்கியாரே இதை செய்தால் எப்படி இருக்கும்? அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் இதை செய்கிறாங்களாம். எப்படி சொல்றார் பாருங்களேன். காடு மலையெல்லாம் ஏறி ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்குகிறீர்கள், அவன் ஆன பின்போ அவனை நீங்களே நரகத்துக்கு பாத்திரவானாகவும் ஆக்குகிறீர்கள். 16 முதல். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும்,
எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை ஜனங்கள் மத்தியில் நம்ப வைத்து அதில் இவர்கள் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பாருங்க, எவ்வளவு அழகாக அதை ஆராய்ந்து கவனித்து நமது ஆண்டவர் அவர்களோட மாயத்தை, மதிகேட்டை, தந்திரத்தை சுட்டி காட்டுகிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லாபகரமான விஷயங்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்காங்க. பலிபீடம் அது மேலே சத்தியம் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஆனால் பலியின் மீது பண்ணக்கூடாது. தேவாலயம் அது மேலே பண்ணால் பிரச்சனை இல்லை, ஆனால் பொன்னின் பேரில் பண்ணினால், அது உள்ள இருக்கிற பொன்னின் பேரில் பண்ணினால் அவங்க கடனாளினா என்ன? அவன் பெனால்ட்டி கட்டணும். அப்போது தனக்கு லாபமானதை ரொம்ப தந்திரமாக அவர்கள் ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரமாக ஒன்றுமோ பயபக்திக்குரியதாக மாற்றி வச்சிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மற்ற மதங்களில் கூட இந்த பரிகாரங்கள் இருக்கிறது. அது ஒரு பிழைப்புக்கான வழி என்று அந்த மதத்தவரே ஒரு சாரார் கண்டிக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த ஆணையிடுதலை பற்றி, சத்தியம் பண்ணுறதை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே தேவன் தெளிவாக சொல்கிறார். என்னாகும் 30:2, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். மத்தேயு 5:34-35. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பாக்கும் உன்னால் கூடாது. என்னதான் பண்ணணும்? உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அடுத்த வசனத்தில் சொல்றார். ஆக ஒரு தலைமை பொறுப்பிலே வழிநடத்தும் இடத்துல இருந்தவர்கள், குறிப்பாக அந்த பரிசேயர், சதுசேயர் போன்றவர்கள் ஜனங்களை, நியாயப்பிரமாணத்தை படிக்காத பழக்கமில்லாத அந்த ஜனங்களை எவ்வளோ கேட்டாலும் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு கூட எவ்வளோ பிரசங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அதை நினைவில் வச்சுக்கிறது இல்லை. எப்போ பேசினாலும் எப்போ கேட்டாலும் புதுசாகவே தெரியுதுன்னு சொன்னால் அவர்களை ஜனங்கள் அதை நினைவில் வச்சுக்கிறது இல்லை. அதான் போதிக்கிறவர்களுக்கான லாபம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களிடத்திலிருந்து பொருளை பெற, நன்மையை பெற நிறைய விஷயங்களை நுணுக்கமாக சட்டத்திட்டங்களாக, பாரம்பரிய நியாயங்களாக, வழக்கங்களாக வச்சுக்கிறாங்க. இதை தான் ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறார். ஆணையிடுதல், சத்தியம் பண்ணுதல் வேண்டவே வேண்டாம். உள்ளதே உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது பாவமாயிடும். ரொம்ப சிம்பிளாக புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கும் கூட புள்ள பேரில் சத்தியம் பண்ணலாமா, அம்மா பேரில் சத்தியம் பண்ணலாமா, கடவுள் பேரில் சத்தியம் பண்ணலாமா, பைபிளை வச்சு சத்தியம் பண்ணலாமா? கிறிஸ்தவர்கள் முயற்சிக்கிறாங்க, செஞ்சிட்டும் இருக்காங்க. அவசியம் இல்லைன்றார். அது தவறாக, பாவமாக போயிடும்ன்றார். மத்திய 23:23-24. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாக நீதி, இரக்கத்தை, விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஜனங்களே புரிஞ்சிக்காத அளவுக்கு, பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றும் அளவுக்கு எவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. இன்றைக்கும் அதான் நடக்குது. மதங்கள் ஜனங்களை சிந்திக்கவே விடாமல், பகுத்தறியவே விடாமல், கேள்வி கேட்டால் அவர்களை தேவதூஷணம் என்று சொல்லி வாயை அடைத்து கொலை செய்யும் அளவுக்கு இன்னைக்கு மதங்கள் தங்களுடைய கட்டமைப்பின் மேலே, பாரம்பரிய நியாயங்களின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கு. இதை சொந்த லாபத்துக்காக, வயிற்றை கடவுளாக்கி பிழைப்பதற்காக செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தலாம். ஐயோ, அவர்களுக்கு அழிவு என்று ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். இன்னைக்கும் இவைகள் எல்லாமே பொருத்தமாக இருக்கிறது பல பேருக்கு. அடுத்தது 25-26 வசனங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் மனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர்களின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. பார்வைக்கு மேலோட்டமாக பரிசுத்தமான போல, பக்திமானை போல காட்டுறது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவருடைய ஆவி தேவனுக்கு விரோதமாக இருப்பது. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி, அதனால தான் ஷோ காமிக்கிற மாதிரி இல்லை, வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப பக்திமானாக ரொம்ப நல்ல ஆளாக தெரிகிற மாதிரி நடக்கிறது. சபையில் வரும் பொழுது நாம் வேறு விதமாக இருக்கிறோம், உலகத்தில் போய் வாழும் பொழுது நாம் வேறு விதமாக இருக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் ஒரு நீதிமானாக, பரிசுத்தவானாக, தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாகத்தான் இருக்கணும். இதை தான் மாய்மாலம் என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் அப்படி இருக்கிறதா? வெளியிலே பளபளப்பு, உள்ளே அருவருப்பு. 27, 28 வசனங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். விளக்கமே தேவையில்லாமல் ரொம்ப தெளிவா, ஆனால் இதை விட மிக மோசமான ஒரு உதாரணத்தை சொல்லவே முடியாது ஒரு ஆளோட மாய்மாலத்தை சொல்லுவதற்கு. பளிங்கு கல்லால் கல்லறை. தாஜ்மஹால் என்பது ஒரு கல்லறை தான். ரொம்ப பேருக்கு ரொம்ப வருஷமா தெரியாது, அப்புறமா லேட்டாக தான் தெரியும். பளிங்கு கற்களால் ஆன ஒரு கல்லறை, அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கு, அது அன்பின் சின்னமாக போற்றப்படுகிறது. அது ஒரு கல்லறைன்னு யாருக்குமே ஞாபகமே இல்லை. ஏன்னா அது மேற்புறத்தின் பளபளப்பு, பிரம்மாண்டம் அதை மறக்க செய்யுது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பளிங்கு போல மேலே பளபளன்னு இருக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே அக்கிரமம் இருக்கிறது, மாய்மாலம் இருக்கிறது, வஞ்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. பிறரை வழிநடத்துபவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. 29 முதல். மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, எங்கள் பிதாக்களின் நாட்களிலே இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப வேதனையான விஷயம்தான். தன் இருதயமானது வெடிக்கும் அளவுக்கு தன் சொந்த ஜனத்துக்கு அவர்களுடைய பாழான நிலைமையை பேசுகிற ஒரு விஷயம் இது. ஒரு பிள்ளை தவறாக இருக்குன்னா அந்த தவறை சுட்டி காட்டும் போது அந்த தகப்பனுடைய மனம் எப்படி இருக்கும், அந்த தாயோட மனம் எப்படி இருக்கும்? அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே அந்த பிள்ளை இருக்கிறது. ஆனால் எப்படியாவது புத்தி சொல்லி கண்டித்து அதை சீராக்க வேண்டும்னு நினைக்கிற ஒரு தாய் தகப்பன் எப்படி பேசுவாங்க? ஆண்டவர் அப்படிதான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கார். ரொம்ப கடினமாக தெரியுது. அவர்கள் நிலைமை எடுத்து காண்பிக்கிறார். இன்னைக்கு ஒருத்தரோட நிலைமை எடுத்து காண்பிக்கவே முடியல. அப்படி நிலைமை எடுத்து காண்பித்தால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதையும் பார்க்குறீங்க, நல்லதை பாருங்க. பார்க்குற அளவுக்கு நல்லதே இல்லைன்னு சொன்னால் அவங்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியல. ஏன்னா உலகம் அவங்கள பலது பார்த்து நல்லதுன்னு சொல்லுது. உலகத்துக்கு அதெல்லாம் நல்லதாக தெரியும். ஆனால் ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தால் அவைகள் மிக மோசமான, மாய்மாலமாக, அக்கிரமமாக இருக்கிறதே. ஆண்டவரின் கண்களில் நான் பார்க்கப்படும் பொழுது என்னிடத்தில் அவர் என்ன பார்ப்பார்? வெளியில என்ன பார்ப்பார்? உள்ளே என்ன பார்ப்பார்? அவர் எதை கண்டிப்பார்? இன்னைக்கு அப்படி யோசிச்சு பார்க்கலாம். யாரும் வேண்டாம், யாரும் நம்மகிட்ட பேச வேண்டாம். நாம் ஆண்டவருக்கு முன்னால் இருந்து அவர் என்ன பார்த்து இப்படி சில விஷயங்களை என்னிடத்தில் பேசுவதாக இருந்தால் அவர் என்னவெல்லாம் பேசலாம், என்னெல்லாம் இருக்கு என்கிட்ட, நானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இல்லை, முயற்சி பண்ணுங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு முன்னாலே என்னை நான் ஒப்பு கொடுப்பது சரியா இருக்கும் இல்லையா? 37 முதல் 39. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எரிகிறவளே,
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகிவிடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு புலம்பல், ஒரு வேதனையோடு தன்னுடைய பேச்சை முடிக்கிறார். நான் என்னதான் பண்றது, உங்களுக்காக ஒரு உணர்வு வரும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்ற மாதிரி. வேற அவங்களால பேசுவதற்கு அதற்கு மேல் எதுவுமே இல்லை. எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாம் கண்டிச்சாச்சு, பல முறை கண்டிச்சாச்சு. ஆனால் அந்த மகனோ மகளோ அந்த ஆணோ பெண்ணோ தங்களை மாற்றிக்கொள்வதாக இல்லை. அப்படி புலம்பி தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இங்கே ஆண்டவரோட புலம்பலை பார்க்கிறோம். ஒரு தாயை புலம்ப விடுவது நியாயமா இருக்குமா? ஒரு தகப்பனை புலம்ப விடுவது நியாயமா இருக்குமா? நம்முடைய செயல்பாடுகள் அவர்கள் இருதயத்தை உடைக்கிறது நியாயமா இருக்குமா? அல்லது ஒரு தாய் தகப்பனே பிள்ளையின் இதயம் உடையும் அளவுக்கு நடப்பது நியாயமா இருக்குமா? பல நேரங்களில் பெற்றோர் அநீதியாக நடப்பார்கள், அக்கிரமத்தில் நடப்பார்கள். அது பிள்ளையினுடைய இருதயத்தை உடைக்கும், சமுதாயத்தில் அந்த பிள்ளையை வெட்கப்படுத்தும். இப்படியும் நாம் சிந்திக்கணும். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நியாயத்துக்காக நாம் நியாயமாக நடக்கணுமே, அந்த கிருபைக்காக நாம் பாத்திரமாக நடக்கணுமே. ஆண்டவர் இதுபோல நம்மிடத்தில் பேசுவதாக இருந்தால் இந்த வரிசையிலே அவர் நம்மிடத்தில் எதையெல்லாம் சொல்லக்கூடும் சிந்திப்போம், ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இருதயம் நின்று நிதானமாக உற்று கவனிக்க வேண்டிய அளவுக்கு ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை நாங்கள் கவனித்தோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சுட்டி காட்டப்பட்டோம். எங்களை உமக்கு பிரியமாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும், ஆவியின் ஒத்தாசை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எங்களை நீரே கைப்பிடித்து நடத்தும். நல்ல தகப்பனே, ஏதோ இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரமாய் நடக்க எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. இப்படி ஒப்பு கொடுக்க முடிய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.